ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எந்த எக்ஸர்சைஸ்ல இருந்துன்னா இந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து தான். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்ற எக்ஸர்சைஸ்ல இருந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல இந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் தான். ஸோ அந்த போன வீடியோ பார்க்கலன்னா போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அதை நான் ஹோம்ஒர்க்கா போன வீடியோல நான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்க ட்ரை பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்யூஷன் ரிவீல் பண்ண தான் போறேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் இப்போ நான் வாசிக்கிறேன். ஸோ கொஸ்டின் டூல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூ மணர்கேனி லேர்னிங் சென்டர் இஸ் மேப்ட் ஆன கோஆர்டினேட் கிரிட் அட் எம். ஸோ எம்மோட கோஆர்டினேட்ஸ் வந்து ஏக்கம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லேர்னிங் சென்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் ஸ்கூல் அட் எஸ். ஸோ எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 4, -9. ஓகேவா? ஸோ இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் ஸ்கூல் அட் எஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 0. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 0 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் எம் டு பாயிண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸை நீங்க இப்படி எழுதிக்கலாம். ஃப்ரம் பாயிண்ட் எம் டு பாயிண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கிளியரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபைனலா என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து 0னா நீங்க அதுல இருந்து என்ன சொல்லலாம்? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் 0னா தேர் ஐடென்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப 2 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் டெஃபினட்டா 0க்கு மேல இருக்கும். ஏன்னா இப்படி இவ்வளோண்டு டிஸ்டன்ஸ் இருந்தா கூட திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம டீன் கூப்பிடலாம். திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தன் 0. இது நெகட்டிவா இருக்க சான்ஸ் இல்ல, டெஃபினட்டா 0வா இருக்கும் சான்ஸ் இல்ல. இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஏதோ ஒரு லென்த் இருக்கும், ரொம்ப குட்டி லென்த் இருக்கும். 1 சென்டிமீட்டர் இருந்தாலும் உங்களுக்கு அது திஸ் இஸ் கிரேட்டர் தன் 0. ஓகேவா? இல்லைன்னா 0.0001 சென்டிமீட்டர் இருந்தாலும் திஸ் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தன் 0. ஓகேவா? திஸ் இஸ் பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? The distance between 2 points is exactly 0னா நீங்க என்ன சொல்லலாம்? those 2 points are actually identical points. They are exact points நீங்க சொல்லலாம். சோ எம்மும் எஸ் ஆக்சுவலி ஈக்குவல் நீங்க போட்டுக்கலாம். சோ அப்படி ஈக்குவல் நீங்க ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ணலாம், ஒய் கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலா நீங்க என்ன சொல்லலாம்னா a ஈக்குவல் டு 4 b ஈக்குவல் டு -9 அப்படின்னு நீங்க போடலாம். அவ்வளவுதான், கிளைம் பண்ணலாம். ஓகேவா? அப்பதான் இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸும் நீங்க ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஓகேவா? சோ அதான் ஐடியா. So if distance between any 2 points is exactly 0 னா those 2 points are identical points. அவ்வளவுதான். சோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இப்போ நான் தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடுறேன். சோ இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. சோ இன்ஃபேக்ட் இது இருக்கட்டும். சோ நான் இது தேவையில்லை. சோ distance between any 2 points is equal to 0 னா those 2 points are exactly the same points. அவ்வளவுதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ distance between any 2 points 0 னா those 2 points are identical நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? சோ distance between any 2 points equal to 0, then you can say that those 2 points are identical. அவ்வளவுதான். சோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். சோ ஆன்சர் என்ன வரும்னா a equal to 4 b equal to -9 நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. சோ those 2 points are identical நான் எழுதிக்கிறேன். those 2 points are then identical. those 2 points are identical points அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். those 2 points are identical points. identical points. அவ்வளவுதான். சோ அப்பனா நீங்க a equal to 4 b equal to -9 ஃபைனலா எழுதிக்கலாம். a equal to 4 b equal to -9. x கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணுங்க, y கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க m is the same point as s நீங்க கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஃபைனலா ஆன்சர்ல நீங்க a equal to 4 b equal to -9 எழுதிக்கலாம். a equal to 4 b equal to -9. அவ்வளவுதான். இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். அந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதான் வரும். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.